ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு மாவு எடுத்துக்கோங்க, அரிசி மாவு. அதுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கடாயில் 1 கப் மாவு போட்டுட்டு 1 கப் தண்ணியை ஊற்றிட்டு நெய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நம்ம சூட்லேயே நல்லா கிளறணும். சிம்மில் வச்சு கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்ல கனமான பாத்திரத்தில் நீங்கள் சிம்லேயே வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா திக்காகி திரண்டு வந்துடும், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து கொஞ்சம் அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். மாவு இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிசைஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிருவோம். கடாயில் நெய் போட்டுட்டு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். அதுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவலை நெய்யில் போட்டு வதக்கிட்டு இப்போ 3/4 கப் வெல்லத்தை, துருவின வெல்லத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதோட கலந்து விடுங்க. கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்கிறாதீங்க, அப்புறம் தண்ணி ஆயிரும் பூரணம். கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வரணும். ஓரளவு பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்துடட்டும். இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறினோடனே எடுத்து நீங்கள் பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு வாழை இலையாவது இல்லை நீங்கள் எண்ணெய் கவர் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு மாவை நல்லா நைஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி தட்டுங்க. நல்லா ரவுண்டாக தட்டிட்டு இதில் நம்ம பூரணத்தை வச்சு அப்படியே மடிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. யார் வேணால் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களை கூட செய்ய சொன்னால் கூட செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஈஸியானது தான் இது. இந்த மெத்தடில் நம்ம செய்கிறது ரொம்ப அழகாகவும் வரும். இந்த மெத்தடில் செஞ்சோன்னா இப்போ பூரணத்தை நம்ம உள்ளே வச்சுட்டு அப்படியே பேப்பரோடு சேர்த்து அப்படியே மடிச்சிட வேண்டியதாக அழகாக வந்துருச்சு. பார்த்திங்களா? இப்போ ஓரத்தை மட்டும் நம்ம அழுத்தி விட்டுட்டா போதும். நம்ம விரிசல் எங்கேயாவது இருந்துச்சுன்னா தண்ணியை வச்சு தொட்டு நல்லா நீங்கள் தடவி விட்டுருங்க. விரிசல் வந்துச்சுன்னா, விரிசல் இந்த மாவுக்கு இப்படி செஞ்சிங்கன்னா வராது. நம்ம உருட்டும் போது ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நல்லா தண்ணி தொட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அரை ஷேப்பில் நிலா மாதிரி செஞ்சிட்டோமா, சந்திரப்பிறை மாதிரி. இப்போ உருண்டையாக ஒன்று செய்ய போகிறோம். இதுக்குள்ளே இப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டு கிண்ணம் போல் செஞ்சுட்டு இதுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு அப்படியே சேர்த்துட்டு உருட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதுவும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ஈஸியாக. இந்த பாருங்கள், இப்போ நம்ம பூரணம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூரணம் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே விரிசல் இருக்குது, எங்கே தெரியுதோ அந்த இடத்துல மாவை வச்சு தண்ணியை வச்சு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுடுவோம். செஞ்சு வச்சுட்டு இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு நெய் தடவிட்டு அதில் நம்ம வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா போதும், வெந்துடும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் கொழுக்கட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.